Hello friends, welcome to my channel. இன்னைக்கு spoken English ஓட very first class நம்ம பார்க்க போறது pronunciation. Pronunciation எதுக்கு pronunciation அப்படின்னு பார்த்தா எல்லாருமே சொல்ற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா is எங்க யூஸ் பண்ணோம் was எங்க யூஸ் பண்ணோம்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இருக்கிற இன்னொரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தா a and an எப்போ யூஸ் பண்ணணும் இல்ல எப்படி யூஸ் பண்ணணும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னும் சொல்லுவாங்க. சோ a and an எப்போ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியணும்னா நம்ம ஆல்பபெட்ஸோட ப்ரொனன்சியேஷனை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளால வந்துட்டு a and an நல்லா இஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவதா 40, 14, rod, road, affect, effect. இந்த மாதிரி சின்ன ஒரு nuance differenceல இருக்கிற சில வார்த்தைகள் ஆனா மீனிங்கே entirely சேஞ்ச் பண்ண முடியற மாதிரி இருக்கிற வார்த்தைகளை நம்ம கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணல அப்படின்னா நம்ம சொல்ல வர விஷயத்தோட என்டையர் மீனிங்கே சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற தப்புகளை அவாய்ட் பண்ணறதுக்கு தான் ப்ரொனன்சியேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆல்பபெட்ஸோட ப்ரொனன்சியேஷன் அண்ட் அதுல இருக்கிற ரெண்டு டைப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம தமிழோட எழுத்துக்கள்ல எப்படி உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி வந்துட்டு இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ்லயும் வந்துட்டு vowels and consonants அப்படின்னு ரெண்டு டைப்பா இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஆல்பபெட்ஸோட pronunciation and இந்த differences and எதனால நம்ம இதை வந்துட்டு vowels and consonants அப்படின்னு கூப்பிடுறோம் தான். So, இங்கிலீஷ்ல மொத்தமா 26 லெட்டர்ஸ் இருக்கு. அதுல 5 vowels பாக்கி இருக்கிற 21 consonants. First இந்த 26 லெட்டர்ஸோடையும் pronunciation பார்த்தரலாம். A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, and Z. So, இதுல காமனா மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ற ரெண்டு லெட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்னு ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். அது ஹெச் கிடையாது, H, A-H, H அப்படின்னு சொல்லணும். இல்ல அப்படின்னா ஹ சவுண்ட்ல H அப்படின்னும் சொல்லலாம். ஒன்னா H இல்லாட்டி H அப்படின்னு சொல்லணும். இல்லாம அதை ஷார்டன் பண்ணி H அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவது Z இல்லாம Z அப்படின்னு சொல்லக்கூடாது. Zebra, zero, ZTV அப்படின்னு சொல்ற Z pronunciation கொண்டு வரணும். இல்லாம Z அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுல A, E, I, O, U அப்படிங்கிற இந்த 5 லெட்டர்ஸ vowel அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. நார்மலி இதை நம்ம தப்பா வவல் அப்படின்னு சொல்லுவோம். வவல் அப்படிங்கிறது தப்பு. இன்ஸ்டெட் வூல், நம்ம விண்டர்ல வேர் பண்ற வூலன் க்ளோத்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி வூல். ஸோ வூல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும். பாக்கி இருக்கிற 21 நம்ம கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்சோனன்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது, கான்சனன்ட். இது ப்ளூரலா இருந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கிற டீயை ரிமூவ் பண்ணி கான்சனன்ட்ஸ், டீயை ரிமூவ் பண்ணிட்டு அங்க சைலண்டா இருக்கும் டி. ஸோ கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, கான்சனன்ட்ஸ். டி அங்க சைலண்ட், அங்க ப்ரொனவுன்ஸ் பண்ண கூடாது. ஸோ இதனால vowels and consonants அப்படிங்கிற டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு சின்ன டாஸ்க் பண்ணலாம். என் கூட சேர்ந்து நீங்க ஏல இருந்து இ வரைக்கும் கூட சேர்ந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. A, B, C, D, E.
இந்த 5 லெட்டர்ஸ்ல A and E vowels, பாக்கி மூணுமே consonants. B அப்படிங்கிற இந்த லெட்டரை உங்க லிப்ஸ் இப்படி பண்ணாம சொல்ல ட்ரை பண்ணுங்க. C பல்லு தட்டாம சொல்ல ட்ரை பண்ணுங்க. D பல்லு தட்டாம சொல்ல ட்ரை பண்ணுங்க. முடியாது. அதனாலதான் இந்த 21 லெட்டர்ஸையும் நம்ம consonants அப்படின்னு சொல்றோம். Free flow of air. A, E, I, O, U அப்படின்னு free flow of air இருக்கிற இந்த லெட்டர்ஸை தான் நம்ம வந்துட்டு vowels அப்படின்னு சொல்றோம். இந்த vowels தமிழ்ல எந்த எழுத்துக்களுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் எழுத்துக்கள் இருக்குல்ல அ ஆ. So a, e, u, a, au இது எல்லாமே இதே மாதிரி இருக்கிற free flow of air. இந்த லெட்டர்ஸோட கரெக்டான கேள்விக்கு வேண்டி இல்லாட்டி ஃபோனிக்ஸ்க்கு வேண்டி நம்மளோட வாயோட ஷேப் வேணா மாறுமே தவிர இங்கிருந்து வர ஏரோட ஃப்ளோக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. இதுதான் vowels. Okay, so spoken English ஓட very first class on pronunciation of alphabets உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு A and N எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தர போறேன். So மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and thank you for watching my video. Bye bye.